யாதவன் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜெயக்குமார் வந்து கூப்பிடும்போது கலைஞான சார் இங்கே உடம்புக்கு நல்லா இருந்தாருன்னா உதயகுமார் கேட்டிருந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாக கலைஞான கரெக்டாக அவருக்கு உடம்புக்கு நல்லா இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருப்பார். ஸோ அவருக்கு உடம்பு சரியில்லாதனால தான் அவர் வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பேரம் போய் கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் சங்கோச்சப்பட்டிருப்பா, ஏன்னா அவர்கிட்ட போய் எப்படி நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கிட்டலாம் வேலை பார்த்தனால இல்லை நீங்கள்லாம் வாங்க போதும் அப்படின்னு சொன்னாப்புல. கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது நிறையா ஃப்ளாஷ்பேக்காக ஞாபகம் வந்துட்டு இருந்தது. ஏன்னா நான் சினிமாவில் வந்து முதலாக வந்து வேலை தேடிட்டுருக்கிறேன். வேலை தேடிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு டிஸ்கஷன்னு சொல்லி என்ன தூயவன் சார் அவங்களுடைய அறிமுகம் கிடச்சிது. இருப்பா ஏதாவது ஒரு இடத்துல நான் சொல்கிறேன், எங்காவது நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருந்தார். அப்போது கலைஞான சார் தான் ரொம்ப பிஸி. அவர் தூயவன் சார் இவங்க எல்லாமே வந்து தேவர் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ப்ரைவேட்டாகவும் தனியாக வேறு கம்பெனிகளுக்கும் கதை கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ தூயவன் சார் ஒரு நாள் கலைஞானன்னு ஒருத்தர் அவர் டிஸ்கஷன் இருக்குது, அங்கே நான் எப்படியா உன்னை கொண்டு விட்றேன், அவர்கிட்ட விட்றேன், நீ அவர்கிட்ட கொஞ்சம் ஒர்க் பண்ணு, ஏன்னா நான் வந்து யாரையும் தனியாக வச்சுட்டு பண்ணல, நான் தேவர் ஃபிலிம்ஸுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்கும் அப்படின்னாரு. சரின்ட்டு ரொம்ப பயபக்தியாக கலைஞான சார் இந்த எல்டாம் ஹோட்டலுக்கு ஏத்தாப்பில் வீட்டில் அந்த சந்தையில் இருந்தாங்க. போய் எல்லாம் வணக்கம் சொல்லி அப்புறம் பார்த்துனையுமே மேலேயும் கீழையும் பார்த்தா ரொம்ப சின்ன பயமாக இருக்கானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் ஒரு கதை சொன்னார். கதை சொல்லி இந்த கதைக்கு கொஞ்சம் ஏதாவது யோசிச்சுட்டு வாங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் அந்த கதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் டியூனிங் ஆகலை. என்ன இது கதை கொஞ்சம் பழைய டைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் பழசாக இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் புதுசாக வேறு ஏதாவது சீன் பண்ணிட்டு போய் நாளைக்கு அஸ்திரலாம் அப்படி மாதிரி. எங்கூடையே இன்னொருத்தரும் வந்திருந்தார். 2 பேரும் புதுசாக இப்போ ஜாயின் ஆனவங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் ஜாயின் ஆனோம். அப்புறம் 2 பேர்த்தையும் ஒன்றா உட்கார வச்சு அவுட்லைன்னு சொல்லிவிட்டு 2 பேரும் ஒரு 2 நாள் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் போய் திங்க் பண்ணிவிட்டு வந்தோம். வந்தோடனே அப்புறம் அந்த பையன் என் கூட வந்த பையன் சொன்னாப்புல அந்த சீனெல்லாம் கேட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்ல சொன்னார், நான் கொஞ்சம் கதை பழசாக நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி சீன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வேறு மாதிரிலாம் சீன் சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். அப்புறம் தம்பி தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு என்னை பார்த்து, அவர் பரவாயில்ல, அவர் சினிமா கரெக்டாக இருக்கார், நீ இன்னும் பழகவே இல்லை, நிறையா பழகணும் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே மனசுக்கு புக்குன்னு ஆகிப்போச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு அவருக்கு டியூனிங் சரியாக வரல, எனக்கு அந்த கதையில் மைண்ட் விட்டல. அதனால் நாளையிலேருந்து டிஸ்கஷன் நடக்குது, அதனால் ஒரு 10 நாளைக்கு அந்த பையன் மட்டும் வரட்டும், நீங்கள் ஒரு கொஞ்சம் பழகிட்டு ஒரு மாதம் கழித்து வந்து பாருங்கள் அப்படின்னாரு. போச்சுடா, சாப்பாடாவது கிடச்சிருக்கு, டிஸ்கஷனுக்கு போயிருந்தா அதுவும் போயிடுச்சு. என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னா. அப்புறம் பார்த்தா அப்புறம் அப்படியே இந்த தொடர்புகள் வந்து எனக்கு அவருக்கும் சான்ஸ் இல்லாமையே போயிடுச்சு. அப்புறம் நான் எங்கேயோ அப்படி சுற்றிக்கிட்டு அப்புறம் எங்கள் டைரக்டர்கிட்ட வந்துட்டேன். ஆனால் தூயவன் அப்பப்போ எனக்கு பழக்கிறதுக்கு அவங்க என்னென்னா, இப்போ கலைஞான சார் சொல்லும்போது எனக்கும் அவருக்கும் வந்து டேலி ஆகலை அப்படின்னு சொன்னோம்னா, அந்த நேரத்தில் அவர் சொன்ன அந்த கதைப்படி எங்களுக்கு டேலி ஆகலையோ ஒழிய அவருக்கு இருக்கிற திறமைகள்ங்கிறது. அவர் வந்து முதல் படம் பண்ணேன்னு தேவர் ஃபிலிம்ஸில் வந்து தேவர் சார்கிட்ட போய், அண்ணன் நான் தனியாக படம் ஸ்டார்ட் பண்ணேன். எது தனியாக படமா, பைத்தியம் பிடிச்சி போச்சா, ஒழுங்காக காசு வாங்கிட்டு இருக்கியல்ல, அப்புறம் எதுக்கு இதில் இந்த வேலை அப்படின்னாரு. இல்லை பண்ணார் இவங்களுக்கெல்லாம், அதாவது அந்த குளத்துக்கே உண்டான முரட்டு தைரியம்னு சொல்லுவாங்கல்ல, அது பயங்கரமாக இருக்குது. அவர் தைரியமாக என்ன பண்ணிட்டாரு, இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பூஜை போட்டு அதெல்லாம் பண்ணி இது பண்ண. அப்புறம் ஒன்று இங்கே வாயா கலைஞான அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, யார் ஹீரோ அப்படின்னாரு. அப்புறம் இதுதான், ஏன்டா டே உனக்கு எதாவது பைத்தியம் பிடிச்சி போச்சா, அவன் கலரு அது அந்த பையனை, என்னடா நீ போய் ஹீரோவை போய் பிடிச்சிருக்க, யார் ரஜினிகாந்த் அப்படின்னா. தேவருக்கு சுத்தமாக பிடிக்கல. டே இப்போ கூட ஒன்றும் இல்லை தூயவா, இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல, கொஞ்சம் பொறுமையாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு, தூயவா நீ சொல்கிறா கொஞ்சம் அந்த கலைஞானத்துக்கு இருக்கிற காசெல்லாம் வந்து என்கிட்ட நான் கொடுத்த காசெல்லாம் கொண்டு விட்டுருவாடா கொஞ்சம் சொல்லு அப்படின்னாப்புல. அப்புறம் தூயவனெல்லாம் சொல்லி பார்த்தப்போ கலைஞான சார் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது, அது ஏதோ ஒரு முரட்டுத்தனம் அந்த ஃபேஸில் எனக்கு தெரியுது, ஏதோ ஒரு ஹீரோயிஸ் எனக்கு தெரியுது, அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் கதை கரெக்டாக இருக்கும், அதுதான் எனக்கு வேணும், ரஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப துணிச்சலாக வந்து
அதுக்கப்புறம் போட்டார். அப்புறம் பைரவி ரிலீஸ் ஆகிடுச்சு. கொண்டு போய் கலைஞானி சார் தேவர் பிரின்ஸ் கொண்டு போட்டு காமிச்சார். ஆனால் வந்து பாருங்கன்னு பார்த்து எல்லாம் சரிடா, அந்த பையன்தான் எனக்கு என்னமோ நீ தப்பு பண்ணிட்டோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குதுன்னு தேவர். அப்புறம் வந்து காலங்கள் இப்படி உருண்டோடுது. அதுக்கப்புறம் ரஜினி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பிக்கப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் மெல்ல கல்யாணம் இங்கே வா, ஏன்னா நம்ம கம்பெனி பற்றியெல்லாம் அந்த பையனுக்கு தெரியுமா, அந்த ரஜினிகாந்துக்கு கொஞ்சம் அப்படி சொல்கிறேன். ஏதாவது ஏன்னா நம்ம கேட்டதா தப்பாயிடக்கூடாது, அதனால் நீ கொஞ்சம் சொல்லு, ஏன்னா நீ தானே முதல்ல சான்ஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேவர் ஃபிலிம்ஸுங்கிறது எம்ஜிஆர் சார் எப்படிலாம் படம் எடுத்தவங்க. ஆனால் அவருக்கே ஒரு சின்ன டவுட் வந்துட்டு கலைஞனை நீ சிபாரிசு பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் கலைஞான சார் வந்து தேவர் ஃபிலிம்ஸ் பற்றி ஏங்க அதை பற்றி எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நான் ரிஜெக்ட் ஆகிட்டேங்கிறது வேறு. ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து அவர் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சிருக்காரு இல்லையா. ஸோ அதனால் ஒருத்தருக்கு டேலியாகும் ஒருத்தருக்கு டேலியாக போகும். ஏன்னா நானே தேவர் ஃபிலிம்ஸில் போய் கதை சொல்லும்போது என்னை வந்து தூயவன்லாம் ரெடி பண்ணி கூப்பிட்டு போனார். என்ன தேவருக்கு வந்து பட்டையடிச்சு இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நல்லா பட்டையடிச்சு நல்லா குளிச்சு நல்லா பெரிய தின்னூறாக வச்சுக்கோ, சின்னதெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி, ஏன்னா அவருக்கு என் மேலே நம்பிக்கை தூய் மேலே ஓரளவுக்கு பையன் நல்லா கதை சொல்லுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அங்கே போகிற வரைக்கும் ஒரு விஷயம் தெரியல. என்னென்னா போனதுக்கப்புறம் தான் போகும்போது சொல்கிறாங்க ஒருத்தர், உனக்கு தெரியுமா கோயம்புத்தூர்காரனாலே தேவருக்கு பிடிக்காது அப்படின்னாரு. என்ன அப்படின்னா அது என்னமோ ஒரு சைக்காலஜி அவருக்கு வந்து பிடிக்கல. எந்த ஊர்னாலும் ஒத்துக்குவார், அந்த கோயம்புத்தூர்னா என்ன உனக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாது அப்படின்னு கேட்டுருவார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் கோயம்புத்தூர்காரனா இங்கே இருக்கணும் போலியே வேற எவனும் வந்து உள்ளே என்ட்ரிங்கிறதே அவரால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. நாங்கள் என்னங்க உள்ளே போகும்போது இப்படி பேதி கொடுக்குற மாதிரி இப்படி சொல்கிறீங்க என்ன இல்லை அப்படின்னு. அப்புறம் தூய நீ தைரியமாக சொல்லிடலாம், ஒன்றும் கவலையே இல்லை, நீ வா நீ தைரியமாக கதையை சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் நான் போகணுன்னே கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. தேவர் போகணுன்னுமே எனக்கு அந்த சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் அப்படி ஒரு இது உருவம் அப்படி இப்படியெல்லாம். அவர் வெறும் போட அப்படி உட்காந்துட்டு வா வா உட்காரு அப்படின்னாரு. அப்புறம் எழுத்தாப்பில் உட்காந்துன்னு டேய் முருகா அப்படின்னாரு. உடனே அந்த பையன் ஒடியாந்தான். உடனே அவங்ககிட்ட எங்கடா அதுன்னா அவன் தட்டு கொண்டு வந்தான். கையை இப்படி இப்படி இப்படினாரு, டபக்குன்னு எடுத்து வச்சா பல்லு செட்டு எடுத்து வச்சுட்டாரு. நான் அதெல்லாம் புதுசாக பார்க்குறேன், அது வரைக்கும் நான் அப்படி தனியாலாம் பார்த்தது இல்லை. அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் செம்பில் தண்ணி கொண்டு போனால் அப்படின்னாரு, இது பண்ணார். அப்புறம் மறுபடியும் அதெல்லாம் எடுத்து போட்டார். எனக்கு இதை பார்க்குறதுக்கே சரியாக இருந்தது, கதையெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை பாருப்பா ஏன் பொழப்பு கெடுத்துடாது, நேரங்கிறது ரொம்ப சொல்லி படிச்சுட்டு நீ காலம் பொண்ணானதுன்னு, நேரங்கிறது எனக்கு அவ்வளோ முக்கியம், அதனால் அனாவசியமாக என் பொழப்பு கெடுத்துடாது. எந்த ஊர் இந்த கோயம்புத்தூர் நினச்சேன் அதுதான் அப்படின்னாரு. இல்லைங்க அப்படின்னா சரி வந்துட்டேன், ஏதாவது அந்த தூய்வேன் கலைஞான இதெல்லாம் சொன்னாங்களேங்கிறதுக்காக நான் சரி நான் கேட்குறேன். ஆனால் எனக்கு என்னென்னா 2 லைனில் கதை சொல்லணும்னா, இன்னும் 2 லைனில் எப்படி கதை சொல்ல முடியும்னா, ஆமாம் நல்ல கதைன்னா 2 லைன்லேயே சொல்லிடலாம். உனக்கு வேணா 2 லைனுங்கிறது 4 லைன் எடுத்துக்கோ, நீ 4 லைனில் கதை சொல்லு, எனக்கு பிடிக்கலான்னு சொன்னோம்னா நான் அனுப்பிச்சிடுவேன், அதுக்கு மேலெல்லாம் என் நேரத்தை நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுலேயும் நர்வஸ், என்னடா அது கதைன்னா ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லு அப்படின்னா, நான் 10 நிமிஷம்னா 5 நிமிஷத்தில் சொல்லுன்னா கூட பரவாயில்ல, 4 லைனில் கதை சொல்லுன்னு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பி அப்படின்னாரு. நான் என் நேரம் பாருங்கள் எடுத்தோன்னே ஆரம்பிக்கணுன்னா சார் ஓப்பனிங்கு ஒரு குப்பை தொட்டி அப்படின்னாரு. அப்படின்னாரு ஆரம்பிக்கும் போது தூயவா என்னடா ஏன்னா ஆரம்பிக்கும் போது எவனா குப்பை தொட்டின்னு ஆரம்பிப்பானா அப்படின்னு. நான் வந்து இல்லை சார் அதுக்குள்ளே ஒரு குழந்தை சார், பச்சை குழந்தை, அதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீ ஆரம்பமே குப்பை தொட்டின்ட்ட அப்படின்ட்டாரு. நான் நியாயமாக வேறு மாதிரி தான் சொல்லிக்கிறேன்னா, ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது, எல்லாரும் அப்படி இப்படி பார்க்குறாங்க, அப்புறம் போய் பார்த்தா ஒரு குப்பை தொட்டிக்குள்ளே ஒரு குழந்தைன்னு அப்படி சொல்லி தான் பரவாயில்ல, எடுத்துன்னு நான் குப்பை தொட்டின்ட்டேன் இதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அப்புறம் இந்த கதை வேண்டாம் விட்டுருது, குப்பை தொட்டி அடுத்து சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் அடுத்து ஏதோ ஒன்று ஆரம்பித்தேன், தூயவா ஏண்டா என் கல்யாணம் உங்களுக்கு எல்லாம் வேறு பொழுது போலியா, உனக்கு ஊருக்கு போகிற கோயம்புத்தூருக்கு எவ்வளோ காசு வேணும் சொல்லு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீலிங்கோடு அதுக்கப்புறம் அனுப்பிச்சி விட்ருப்போம், அந்த பையனுக்கு எதாவது காசு கொடுத்துன்னு சொல்லி அவர் 100-200 வாங்கிட்டு போப்பா அப்படின்ட்டாங்க. வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகி 92 செலவான்ட்டேன். அந்த மாதிரி அவ்வளோ ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஆனால் கலைஞான சார் இந்த தூய்மைவங்க காம்பினேஷனில் இருக்க லைஃப்பில் இப்போ நினச்சாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அவங்களெல்லாம் நினச்சி பார்க்கும்போது. ஏன்னா அவங்களுக்கு காம்பினேஷனில் எப்படி தேவர் பிரின்ஸில் வேலை பார்ப்பாங்க அப்படின்ட்டு
ஸோ அவர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் நான் அவர் டிஸ்கஷனுக்கு சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் நான் டைரக்டராக வந்துட்டேன். அப்புறம் தூயவன் எங்கூடையே இருந்ததுனால வந்து இந்த கலைஞான சாரை வந்து சேரவே விட மாட்டாப்புல. தூயவா அந்த பையன் முதல் வந்து நான் ஏதோ அனுப்பிச்சிருந்தா நல்லா வந்துட்டு அந்த பையன் என்னை கூப்பிட்டு போனேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே இன்னும் ஒரு படம் தான் எடுத்து வச்சுருக்கேன், விடிய வரை காத்துறேன்னு. இன்னும் அடுத்து அவரை வச்சு ஏதாவது படம் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் வேறு நடுவில் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு இப்படியே கட் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் கலைஞானன்னு ஒரு நாள் நேராக கட் பண்ணி அவர் டைரெக்டாக ஒரு மாலையோடு வந்துட்டார். தம்பி எனக்கு தெரியுதானே, என்ன உங்கள் வீட்டில் அக்கா சாப்பாடு போட்டு நான் சாப்பிட்ருக்கிறேன், ஒரு நாள் 2 நாள் டிஸ்கஷனாக கூட ஞாபகம் இருக்குது, என்ன எப்படி சொல்கிறீங்க என்ன? இல்லைப்பா அப்புறம் இந்த மாதிரி சிரமமாகி போச்சு அப்படி இப்படின்னு. பரவாயில்லண்ணே, நான் உங்கள் கூட வேலை பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் முடியல, இந்த காலத்தில் நம்மளாம் சேர்த்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுலேருந்து பார்த்தா என்னுடைய படங்கள் எல்லாமே தொடர்ந்து இது பண்ணார். அப்போ கூட வந்துன்னையுமே எங்கள் சிந்தராஜா கதையை சொன்னேன். உடனே அவர் அப்படியே முடிச்சார். பார்த்துட்டு, என் தம்பி நீங்கள் ஏதோ புதுசாக லேட்டஸ்ட்டாக ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினச்சேன், என்ன அரம பழசாக ஒரு கதை, ஒரு சித்தி குழந்தை கட்டு வந்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப பழசாக இருக்கே அப்படின்னா, அண்ணா நீ சித்தி பாயிண்ட் ஆஃப் வியூவே பார்க்காதீங்க. என்ன சித்தி பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமல் ஒரு பையன் தனக்கு தாய் இல்லை, ஆனால் வரப்போகிற சித்தி வந்து அதுதான் நமக்கு ஆத்தான்னு நினச்சிட்டு தான் அந்த நம்பிக்கையில் கதையை கொண்டு போகிறான். அது மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம்னா நல்லா வரும்னு. என்னமோ எனக்கு பயமாக இருக்குது, சரி பண்ணுவோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் சீன் பண்ணும்போதெல்லாம் இன்னும் இன்வால்மெண்ட் ஆனார். அப்புறம் படமாக பார்த்ததுக்கப்புறம் இல்லை தம்பி கரெக்டு தான், புதுசாக சில விஷயங்கள் சொல்கிற விதங்கிறதுல ஒன்று இருக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எங்கூட எல்லா படத்துலேயும் வந்து எல்லா டிஸ்கஷன்லையும் வந்து கலந்துக்குவார். இது நம்மெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் சாதாரண உட்காந்துருக்கோம். இன்னும் அந்த கிருஷ்ணகிரிக்கு யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணது தெரியல. கோபிக்கு போகிறதுக்காக எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துருந்தோம். அப்புறம் என்ன கிருஷ்ணகிரிக்கு யார் ஷூட்டிங் வேறு ஆரம்பிக்க போகிறோமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சொல்கிறேன் ஒரு நல்ல ஆள் யாராவது அப்படின்ட்டு இப்படி பார்த்தேன். இவர் அப்படி வேஷ்டி தூக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தார் ரயில் பிளாட்ஃபார்மில் அப்படி இப்படி. அப்புறம் பார்த்துட்டு கலர் கரெக்டாக இருக்குது, ஐயருக்கு தகுந்த கலர் இருக்குது. அதுக்கப்புறம் இவர் நாடகமெல்லாம் நடிச்சிட்டு கதை பிரமாமல் சொல்லுவார். அதனால் இவரே போட்டுடலாமே அப்படின்னு அசிஸ்டண்ட்டில் கூப்பிட்டு இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு. அப்புறம் உடனே இவரே வந்து கேட்டார், என் தம்பி என்ன ஷூட்டிங் நம்ம பாட்டு கிளம்பிட்டு இருக்கிறோம், கிருஷ்ணகிரிக்கு இன்னும் யாருமே ஃபிக்ஸ் பண்ணல நீங்கள்? இல்லை நான் ஆள் கிடச்சிட்டா. யார் அப்படின்னா, இல்லை நீங்கள் தான் நடிக்கிறேன், இப்படியே ஊருக்கு போயிடுறேன் நான் அப்படின்ட்டார். நான் ட்ரெயினே ஏறல அப்படின்ட்டார். அப்புறம் இல்லை உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அவருக்கு நம்பிக்கை கொடுத்து அதுக்கப்புறம் அவர் நடிக்க வச்சு டப்பிங் பேசுறதுக்கு அதே மாதிரி தான் வேறு ஏதோ வாய்ஸ் வந்தாங்க. அப்புறம் அந்த வாய்ஸ் எல்லாம் சரியாக வரல, நீங்கள் பேசுங்கன்னா தம்பி வச்சுட்டு என்னால் பேச முடியாது, தம்பி அங்கெங்கே போய் உட்கார சொல்லுங்கள் அப்படின்ட்டாரு. அப்புறம் இப்படியே சமாதானப்படுத்தி எல்லாம் பேசுங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த படம் வந்ததுக்கப்புறம் இப்போ சொல்கிற மாதிரி அவ்வளோ வருஷம் சினிமாங்கிறதுக்கு உண்டான பவர் அதுதான். எத்தனை கதை அவர் எழுதியிருப்பார், எத்தனை படங்கள் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த கிருஷ்ணயர்னு நடித்ததுக்கப்புறம் பார்த்தா எங்கே போனாலும் முதல்ல கிருஷ்ணயர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அதைத்தான் பார்த்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட முதல்ல டிஸ்கஷனில் நான் கலந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து ஜெயக்குமாரே என் கூட வந்து டிஸ்கஷன்லாம் வந்து கலந்துக்கிட்டான். எனக்கு பரவாயில்ல, தாத்தாவோட வந்து வேலை பார்த்தோம், பேரனும் நம்ம கூட டிஸ்கஷன் வந்திருக்கான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையான ஒரு சமாச்சாரம். ஸோ ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, அந்த துணிச்சல் நான் ரொம்ப பாராட்டுறேன். என்னென்னா என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு ஒரு கதை அதுக்கு வந்து இப்படி உண்டானது எழுத முடியும், எனக்கு டைலாக்ஸ் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் துணிச்சலாக. கலைஞான சார் உண்மையிலேயே பயந்தார். அவர் தமாஷா சொன்னார், யார் உதயகுமார், ஒரு வேளை கலைஞானத்துக்கு உடம்பு சரியில்லாமல் போல இதுதான் காரணமாக இருக்குமோ அப்படின்ட்டு. உண்மையிலேயே கலைஞான சார் என்னென்னா பேர் நல்லா வரணும்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, இல்லைடா எல்லாத்தையும் நீயே எழுத்து போட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் உண்மையில் அவர் வந்து உதயகுமார் சொன்ன மாதிரி அது வந்து அறியாதவன் புரியாதவன் அல்ல, எல்லாம் ஓரளவுக்கு அறிஞ்சிட்டு அப்பா அந்த தாத்தாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்காரு, எங்கோட டிஸ்கஷன் இருந்திருக்காரு. அதனால் எல்லா இதுவும் தெரிஞ்சுட்டு தான் அது படமாக பார்க்கும்போது ட்ரெய்லராக பார்க்கும்போது அவருடைய ஹார்டு ஒர்க்கு எவ்வளோ உழைக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதனால் கலைஞான சாருடைய பேரன் அவருடைய பேரை கண்டிப்பாக காப்பாற்றுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் விழாவில் சந்திக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.